அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இதுதான் தமிழ்நாட்டுடைய உண்மை நிலை அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானை குறித்து ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தற்போது இந்த ஊடகங்கள்லாம் என்ன வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சீமானவர்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியும், இனிமே சீமானவர்களுக்கு அரசியலே கிடையாது அப்படின்ற மாதிரியும் தான் நிறைய கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான கள நிலவரம் என்ன அப்படின்றத எங்களை போன்ற பத்திரிகையாளர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னும், ஏன்னா நாங்க தான் நேரடியாக சர்வே எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். இப்படி வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய முக்காவாசி நியூஸ் பார்த்தீங்கன்னா போலியாக தான் இருக்கு அப்படின்னும், ஏன்னா கடந்த மாதம் நாங்க எடுத்த சர்வேல சீமானவர்களுக்கு இதற்கு முன்னதாக 35 லட்சம் வாக்குகளுக்கு மேல வந்துருச்சு. இந்த முறை கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகள் கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் எங்களுடைய கள நிலவரம் சொல்லுது அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் மட்டும் இல்லாம ரவீந்திரன் துரைசாமி, பாண்டே அனைவருமே இந்த தகவலை தான் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஊடகங்கள் எதனால சீமானவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தகவல்கள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது இப்ப வரைக்கும் புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது தான் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து ஊடகங்களுமே திமுக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் மாறி மாறி தங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்றது தெரிய வருது. இன்னொரு பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாஜக கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா பல நியூஸ் சேனல்களை விலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நியூஸ் 7 மற்றும் பாலிமர் நியூஸ் பாத்தீங்கன்னா முழுக்க சீமானவர்கள் மேல வதந்தியான பல விஷயங்களே பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே வீடியோவும் வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழப்பங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் தற்போது பத்திரிகையாளர் மணி அவர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக சீமானுக்கு இந்த முறை 50 லட்சம் வாக்குகள்ல இருந்து 1 கோடி வாக்கு வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும், என்னதான் விஜயுடைய மாநாடெல்லாம் போட்டு விஜய்க்கு நிறைய ஆதரவுகள் வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயுடைய ஒரு 10 ஆடியோ லான்ச்ல இது ஒரு 11வது ஆடியோ லான்ச் தான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு நிறைய மக்கள் தங்களுடைய ஸ்டாண்ட் எடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை ஒரு புதிய நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பக்கம் சீமானுக்கும் இன்னொரு பக்கம் விஜய்க்கும் நிறைய ஆதரவுகள் குவிந்துட்டு இருக்கு. வரக்கூடிய 26 தேர்தலில் நிச்சயமாக திமுக கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது மட்டும் இதுல இருந்து தெளிவாக தெரிய வருது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு விஜய் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடு விஜய்க்கு ஆதரவாக இருக்குமா அல்லது சீமானுக்கு ஆதரவாக இருக்குமா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.